வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாளை வருகை தர இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்து தமிழர் கட்சியின் சார்பிலும் இந்த திருப்பரங்குன்றம் ஊர் பொதுமக்கள் மட்டுமல்லாது இந்து தமிழர்கள் சார்பில் மனதார வரவேற்கிறோம். திருப்பரங்குன்றம் திருக்கோயிலுக்கு வரக்கூடிய முதல் பிரதமராக ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர்களை மீண்டும் வரவேற்கிறோம். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களிடம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரராகவும் இந்த தமிழ்நாடு அரசு எவ்வளவு இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்தது திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு. நீதியின் கோவிலாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தும் இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தும் திருக்கோயிலுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தும் அதை நடைமுறைப்படுத்தாத இந்த திமுக அரசு இந்து சமய அறநிலையத்துறையுடைய உண்மை முகத்தை பாரத பிரதமர் அவர்கள் நாளை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டும் என்ற செய்தியை வேண்டுகிறேன். திருப்பரங்குன்றம் தமிழ் கடவுள் ஸ்ரீ முருகவேலை வணங்க வரும் மாண்புமிகு பாரத பிரதமரை ஸ்ரீ ராம தனுஷ்கோடியிலிருந்து வணங்கி வரவேற்கிறேன். அது மட்டுமல்லாது திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு தரிசனம் முடித்த பின்னர் திருப்பரங்குன்றத்தில் உள்ள மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணை கீழிருந்து பார்வையிட வேண்டும். மேலும் நாளை நடக்கக்கூடிய பரப்புரை கூட்டத்தில் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கு தீர்ப்பு வந்த பின்னர் அதை நிறைவேற்ற தவறிய அரசையும் இந்த அரசு நிர்வாகத்தையும் கண்டித்து மனமுடைந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட பூரணச்சந்திரன் அவருடைய குடும்பத்தார்களை பிரச்சார பரப்புரை கூட்டத்தின் மேடையில் வைத்து கௌரவிக்க வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமருடைய நிவாரண நிதியிலிருந்து 1 கோடி ரூபாய் அந்த பூரணச்சந்திரனுடைய குடும்பத்தார்களுக்கு வழங்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய படிப்பை ஏற்று நடத்த வேண்டும். அவருடைய மனைவிக்கு அரசு வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை பணிந்து சமர்ப்பிக்கிறோம். மேலும் நீதிமன்ற உத்தரவு கொடுத்த நீதிபதிகளையும் நீதியையும் விமர்சித்து ஐயா GR சாமிநாதன் அவர்களுக்கு எதிராக பேசிய இந்த நீதி விரோதிகள் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி பொதுக்கூட்ட மேடையில் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் போன்ற ஒரு வடிவமைப்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தீபம் ஏற்றி உலக மக்களுக்கு இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்று பணிவுடன் வேண்டுகிறேன். மேலும் இந்த திருப்பரங்குன்றம் மலை குறித்தான விஷயத்தில் இந்து சமய அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசு, திருக்கோயில் நிர்வாகம், குறிப்பாக திருக்கோயில் நிர்வாகத்தில் அறங்காவலர்களாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் திமுக அரசால் நியமிக்கப்பட்டவர்கள், மேலும் நீதிமன்ற உத்தரவு தீர்ப்பு கொடுத்தும் அந்த தீர்ப்பை அமல்படுத்த தீர்மான நோட்டில் தீர்மான ஏடில் எழுதிய பிறகும் கையெழுத்தப்பட மறுத்தவர்கள் அப்போதும் அறங்காவலர் குழுவாக இருந்தவர்கள், இப்பொழுதும் அறங்காவலர் குழுவாக நியமிக்கப்பட்டிருப்பவர்கள். இந்த விஷயத்தை குறிப்பிட வேண்டும். 4வது செய்தியாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்கு வந்த பின்னர் அந்த பகுதியில் இதற்காக போராடிய மக்களிடம் நன்றி தெரிவிக்க வேண்டும். அவர்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை இந்த அரசு ரத்து செய்ய வேண்டும் என்ற செய்தியை அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற செய்தியை பாரத பிரதமர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வரக்கூடிய மார்ச் மாதம் 2ஆம் தேதி திருப்பரங்குன்றம் கிரிவலம் நடைபெற உள்ளது. இந்த திருப்பரங்குன்றம் கிரிவலத்திற்கு, பௌர்ணமி கிரிவலத்திற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், சிவனடியார்கள், திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய உள்ளூர் பொதுமக்கள், பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிக பெரிய அளவிலான கிரிவலத்தை நடத்த வேண்டும். எதிர்காலத்தில் இறைவன் அருளால், முருகன் அருளால் திருவண்ணாமலைக்கு இணையாக திருப்பரங்குன்றம் கிரிவலம் அமையும்.
திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடிய சூழல் விரைவில் வரும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்ற பெயரில் உலவக்கூடிய இந்து விரோத சக்திகள், முகவரி இல்லாத முண்டங்கள், இஸ்லாமிய மத மக்களுக்கு ஆதரவாக வேலை செய்யக்கூடிய எலும்புக்கு வாளாட்டக்கூடிய ஜென்மங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு பிரதமர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த இந்து விரோத சக்திகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், முடக்க வேண்டும். பாரத பிரதமர் வரும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய இந்த தீய சக்திகள் மீது தீவிரமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வல்ல முருகப்பெருமான் இந்துக்களிடம் பக்தி உணர்வு வளர்ந்திருக்கிறது. இந்த பக்தி உணர்வுடைய மக்களை சக்தி படைத்தவர்களாக மாற்றிடுவதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை அமைகிறது. மனதார வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.